ஒரு கூத்தாடி அரசியலிலே நிற்கிறான். யாரு வேண்டுமானாலும் நிற்கலாம், வரலாம், போகலாம், அது அவர் விருப்பம். அரசியல் என்று சொன்னாலே அது சாக்கடை தான். யாருக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்க முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. ஓரளவு நம்மை தற்காத்துக் கொள்ள எவன் இருக்கிறானோ அவனுக்கு கையை காட்டலாம், அவ்வளவுதான். சமூகத்தை பாருங்கள். ஒரு பெண் பச்சையாய் பேட்டி கொடுக்கிறாள். எனக்கு அவனதான் எனக்கு பிடிக்கும்னு என் புருஷனுக்கே இது தெரியும் அப்படின்றா. ஒரு இஸ்லாமிய பெண் தான். வெக்கமே இல்லாம பச்சையா என் பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, உனக்கு அந்த மாமாவை தானமா பிடிக்கும், அப்புறம் எதுக்குமா எங்களை பத்திங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு கெக்க பக்கன்னு சிரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். எத்தனையோ இளைஞர்கள் இவன் பின்னால் செல்கிற அவள நிலையை பார்க்கிறோம். இது மாதிரி 1-2 அல்ல, கிறுக்கு பிடிச்சு போய் முத்தி போய் எனக்கு என் புருஷனை விட அவனுக்கு தான் பிடிக்கும், இது என் புருஷனுக்கே தெரியும். அப்ப புருஷன் எவ்வளவு மானங்கெட்டவரா இருப்பார் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறோம். நீ 13 மணி நேரம் நோன்பு இருந்து பிரயோஜனம் இல்லை, கால் கடைக்க தொழுது பிரயோஜனம் இல்லை. நன்மைகளோடு தீமைகள் கலந்து விட்டால் அவ்வளவுதான். மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். யாரெல்லாம் இப்படி நன்மைகளோடு தீமைகளை கலக்க பார்க்கிறார்களோ அவர்களை ஏகத்துவத்தின் பால், அல்லாஹ்வின் தூதரின் கொள்கையின் பால் மீட்டெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் இந்த உலகத்தில் வழங்கியிருக்கிற பேரருட்கொடைகளுக்கெல்லாம் உச்சபட்ச அருட்கொடையாக கண்ணியம் பொருந்திய இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான். இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் மறுமையை நோக்கியவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சமகால முஸ்லிம்களில் ஓரளவு விவரம் அறிந்தது முதல் பெரியவர்கள் வரைக்கும் கணிசமான முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையை நாம் கண்களுக்கு முன்னால் காண்கிறோம். இந்த அப்பட்டமான பலவீனம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக மறுமையில் தோற்றுத்தான் போவார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாய் நமக்கு அழகாய் விளக்குகிறார்கள். முஸ்லிம்களை பார்க்கலாம், இணை வைக்கிற காரியங்களிலிருந்து ஓரளவு ஆண்டுதோறும் காலப்போக்கிலே தாவா பணிகளை செய்து தர்கா வழிபாடு, தாயத்து தகடு நம்பிக்கைகளில் இருந்து கணிசமான முஸ்லிம்கள் வென்றெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட தாங்கள் செய்கிற நன்மைகளோடு, தாங்கள் தொழுகிற தொழுகைகளோடு, இறைவனுக்காக சிரமப்பட்டு நோர்க்கிற நோன்புகளோடு, பொருளாதாரத்தை அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்துவிட்டு சிரமப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை தர்மம் செய்த அந்த தர்மங்களோடு லட்சோப லட்ச பொருளாதாரத்தை செலவு செய்து அல்லாஹுவிற்காக இறைவனின் முதல் ஆலயம் காபாவிற்கு சென்று ஹஜ் செய்வதோடு சம வாழ்க்கையில் தீமைகளையும் கலந்து விடுகிற அவல நிலையை பார்க்கிறார். நன்மைகளோடு தீமைகள் கலக்கப்படுகிற ஒரு மோசமான சூழலில் இஸ்லாமியர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக அழகான சம்பவம் சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சிறிது சிறிதாய் நம்முடைய குறுகிய வாழ்க்கையில நன்மைகளை எல்லாம் சேர்த்ததற்கு பிறகு அந்த நன்மைகளோடு அசுத்தங்கள் தீமைகள் கலக்கப்பட்டால், மிக்ஸ் ஆகிவிட்டால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் நமக்கு விளக்குகிறார்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், 4674வது செய்தி. ரொம்ப அழகான சம்பவம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாய் விளக்குகிறார்கள். எனக்கு கனவிலே வஹியாய் எடுத்து காட்டப்பட்டது, 2 வானவர்கள் என்னிடம் வந்தார்கள். இரவு
நான் உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில 2 வானவர்கள் என்னிடம் வந்தார்கள். அதிலே வந்து என்னை ஒரு விசித்திரமான இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அதானி அல் லைலா, இரவிலே என்னிடத்தில் ஆத்தியானி இருவர் வந்து என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? ஃபன்தஹைனா இலா மதீனத்தின் மப்னியா, அந்த நகரம் பிலபினின் ذهب வலபினின் ஃபித்தா, அந்த நகரத்தில் கட்டப்பட்டிருந்த எல்லா கட்டிடங்களும் ஒன்று அதனுடைய செங்கல் தங்கத்தால் இருந்தது அல்லது வெள்ளியால் இருந்தது. ஒரு இடத்திற்கு என்னை அழைத்து சென்று அந்த இடத்தில் ஏராளமான கட்டிடங்கள் இருந்தது. அந்த கட்டடங்களில் அத்துணை கட்டிடமும் தங்க செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடம், வெள்ளி செங்கலால் செதுக்கப்பட்ட கட்டிடம். அப்பொழுது எனக்கு ஏராளமான விஷயங்கள் காட்டப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள், நான் அமர்ந்திருக்கிற சில மனிதர்களை பார்த்தேன். ஒரு பெருங்கொண்ட மனித கூட்டங்களை நான் பார்த்தேன். நான் பின்னால் இருந்து பார்க்கிற பொழுது அவர்களாம் ரிஜாலுன் ஷத்துருன் மின் ஹல்கிஹிம் கஅஹ்ஸனி மா அன்தரா, பின்னால் அவர்களின் தோற்றத்தை பார்த்தேன். உலகத்தில் நான் பார்த்த தோற்றத்திலேயே உச்சபட்ச பேரழகு மிக்க தோற்றமாய் அந்த தோற்றம் இருந்தது. இதுவரைக்கும் இது போன்ற ஒரு பேரழகு மிக்க தோற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு அழகா, இவ்வளவு பேரழகா என்ற ஆச்சரியத்தின் உச்சத்தில் நான் இருந்தேன். இவர்கள் யார்? இவர்களின் முன்னால் உள்ள பகுதியையும் பார்த்து விடலாம் என்று அப்படியே அவர்களை சுற்றி முன்னால் வந்தேன். அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள், வஷத்துருன் கஅக்பஹி மா அன்தரா, இதுவரைக்கும் உலகத்தில் இது போன்ற அசுத்தம் நிறைந்த கேவலம் நிறைந்த ஒரு உருவத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த முன்பகுதியில் அசுத்தமாயிருந்தது, சீல் வடிந்தது, சலம் வடிந்தது, பார்ப்பதற்கு அருவருப்பாய் இருந்தது. பிறகு அவர்களுக்கு முன்னால் ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அமர்ந்திருந்த பாதி அசுத்தம் பாதி அழகு கலந்திருந்த அந்த மனிதர்களில் சிலரை பார்த்து வானவர்கள் சொன்னார்கள், அந்த ஆற்றிலே குதித்து விடுங்கள் என்றார்கள். சிலர் மட்டும் அந்த ஆற்றிலே குதித்தார்கள். குதித்து எழுந்ததற்கு பிறகு அந்த அசுத்த பகுதி முழுவதும் நீக்கப்பட்டு அழகான பகுதியாய் மாற்றப்பட்டது. பலர், பெருங்கொண்ட கூட்டம், பாதி அழகு பாதி அசுத்தத்தால் சூழப்பட்டிருந்தார்கள். என்னை அழைத்து சென்ற வானவர்களிடம் நான் கேட்டேன், இவர்கள் யார்? இவர்களுக்கு ஏன் இவ்வளவு விசித்திரமான ஒரு தண்டனை? பாதி அழகு பேரழகு, பாதி அசுத்தம் பெரும் அசுத்தம், மிக கேவலமான அசுத்தம், இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது வானவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? ஃபஇன்னஹும் கலத்து அமலன் சாலிஹா, தாங்கள் என்ன நல்லறங்கள் செய்தார்களோ அந்த நல்லறங்களோடு தீமைகளை கலந்துவிட்ட பாவிகள். தொழுதிருப்பான் பொய் பேசுவான், தொழுதிருப்பான் புறம் பேசுவான், தொழுவான் அவதூறு பேசுவான், நோன்பு பிடிப்பான், தர்மம் கொடுப்பான், ஏழைகளை பார்க்கிற பொழுது உள்ளமெல்லாம் இறங்கி போய் உணவு வாங்கி கொடுப்பான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் பாவமான காரியம் கலந்திருக்கும். ஐவேளை தொழுதிருப்பான், சினிமாவை பார்ப்பான், ஐவேளை தொழுவான், சினிமா கூத்தாடிக்கு ஆதரவு தெரிவிப்பான். இவர்களை அல்லாஹ் அப்படியே நரகத்தில் போடுவான். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட மிக எச்சரிக்கை மிகுந்த செய்தி. மிக கவனமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டும். நன்மைகளோடு தீமைகளை மிக்ஸ் செய்கிறோம். ஒரு பியூரான ஒரு பால், ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம்தான்.
ஒரு பிரியாணி அதன் ஓரத்திலே கறிக்கு பதிலாக ஒரு அசுத்தம் உருண்டையா இருந்தாலும் அசுத்தம் தான். உதாரணத்தை மிக ஒப்பனாய் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அசுத்தத்தை, கேவலத்தை, தீமைகளை நன்மைகளோடு கலந்து விட்டால் நீ மறுமையிலும் பாதி அழகு பாதி அசுத்தம். ஆனால் இந்த பாதி அழகை அந்த பாதி அசுத்தம் மீதி கேவலம் தின்றுவிடும். இதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மிக வன்மையாய் கண்டித்திருக்கிறார்கள். ஒரு தொழுகையாளி தன்னிடத்தில் இருக்கிற தவறுகளை அவன் சீர்படுத்த வேண்டும். ஒரு ஈமான் கொண்டிருக்கிற முஸ்லிம், ஒரு ஏகத்துவவாதி முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிறு தவறு இருந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், ஆயிஷா அம்மையார் அறிவு சுடர், அல்லாஹுவின் தூதருடைய மிக நேசத்திற்குரிய ஒரு மனைவி. காது கொடுத்து கேட்க வேண்டும். ஆயிஷா அம்மையார் ஆண்களுக்கு நிகராக, நபி தோழர்களுக்கு ஈக்குவலாக ஹதீஸ்களை அறிவித்ததில் முன்னணியில் திகழ்ந்த ஆயிஷா அம்மையார் ஏராளமான சட்ட நுணுக்கத்தை தன் விரல் நுனியிலே வைத்திருப்பார். நபிகளாரோடு வாழ்ந்த காலகட்டமோ 18 வருடம் தான். வெறும் ஒரு 18 வயசு இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாயிடுறாங்க. அவ்வளவு இளமை பருவத்தில் வாழ்கிற காலகட்டத்திலேயே ஏராளமான செய்திகளை அறிவித்தார். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஷஃபியா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. ஷஃபியா ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப அழகா இருப்பார். அழகில் குறை அல்ல, ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களே அதை விளக்குறாங்க. ஷஃபியா பேரழகு. ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற பொழுது ஷஃபியா ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க விளையாட்டாவோ கிண்டலாவோ நையாண்டியாவோ பேசினார்களோ என்றோ தெரியவில்லை. ஷஃபியா உள்ளே வருகிற பொழுது அவர்களை பார்த்து அல்லாஹுவின் தூதரிடத்திலே சொன்னார்கள், ஹஸ்புக்க மின் ஷஃபியா. ஷஃபியா அழகிலெல்லாம் குறையில்லை, என்றாலும் தஅனி கசீரா, அவள் குட்டையாக இருக்கிறாள், குட்டச்சி என்று ரசூலுல்லாஹ் கிட்ட வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஷஃபியா அழகுதான், ஆனா குட்டையா இருக்காங்களே. அல்லாஹுவின் தூதரின் முகமெல்லாம் மாறுகிறது. அறிவு சுடர் ஆயிஷா அம்மையார் தான். ஆயிஷா அம்மையார் எத்தனையோ ஆண் நபி தோழர்களுக்கு கூட மார்க்க சட்டங்களை எல்லாம் எடுத்துரைத்தவர் தான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஆயிஷா, ஆயிஷாவே, லக்கது குல்தி கலிமா, குட்டச்சி என்று நீ சொன்ன அந்த வார்த்தையை நம்மெல்லாம் பல பேர் பல வகைகளில் கிண்டல் செய்கிறோம். நெட்டையா இருந்தா பனைமரத்தில் பாதின்றோம், வெள்ளை வெள்ளை இருந்தா வெள்ளை பாச்சான்றோம், கருப்பா இருந்தா காக்கா என்கிறோம், பல்லு கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருந்தா அதற்கு தகுந்தார் போன்று கிண்டல் செய்கிறோம். விளையாட்டு வினையாய் போய்விடக்கூடாது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், லகது குல்தி கலிமா, ஆயிஷாவே நீ சொன்ன இந்த வார்த்தையை லவ் முஸிஜத் பிமாஇன் பஹர், கடல் நீருக்குள் போட்டால், சொன்ன குட்டச்சி என்கிற இந்த வார்த்தை எடுத்து கடல் நீருக்குள் போட்டால் லமஸஜ்தஹு, கடல் நீரே அழிந்து நாசமாய் போய்விடும், அதிலே இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும் செத்து போகும். சாதாரண வார்த்தையை நீ சொல்லவில்லை. சாதாரண வார்த்தையா நீ சொன்ன வார்த்தை? சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்லுகிறார்கள், என்ன பார்க்கிறாய் தானே, நான் எப்படி இருக்கிறேன்? யாரை பற்றியாவது குறை சொல்லுகிறேனா, கிண்டல் செய்கிறேனா? இப்ப என்னோடு இருந்து கொண்டு நீ இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்று, நன்மை கடலாகவே இருந்தாலும் ஒரு சிறிய பாவம் கலந்து விடுகிற பொழுது அது அந்த நன்மையை பாழாக்கி விடும் என்பதற்கு அல்லாஹுவின் தூதர் சொன்ன அழகான உதாரணத்தை பார்க்கிறோம். நம்மெல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், சமூகத்திலே இஸ்லாமிய சமூகம் தான் ஒரு கூத்தாடி அரசியலிலே நிற்கிறான். யாரு வேண்டுமானாலும் நிற்கலாம், வரலாம், போகலாம், அது அவர் விருப்பம்.
அரசியல் என்று சொன்னாலே அது சாக்கடை தான். ஒரு உதாரணம் கூட தமிழிலே சொல்லுவார்கள். ஒரு உயிரினத்தின் பெயரை சொல்லி இதற்கு முன்விட்டையாய் இருந்தால் என்ன, பின்விட்டையாய் இருந்தால் என்ன என்பார்கள். அரசியலும் அப்படித்தான். யாருக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்க முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. ஓரளவு நம்மை தற்காத்து கொள்ள எவன் இருக்கிறானோ அவனுக்கு கையை காட்டலாம், அவ்வளவுதான். சமூகத்தை பாருங்கள். ஒரு பெண் பச்சையாய் பேட்டி கொடுக்கிறாள். எனக்கு அவனதான் எனக்கு பிடிக்கும்னு என் புருஷனுக்கே இது தெரியும் அப்படின்றா. ஒரு இஸ்லாமிய பெண் தான். வெக்கமே இல்லாம பச்சையா என் பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, உனக்கு அந்த மாமாவை தானமா பிடிக்கும், அப்புறம் எதுக்குமா எங்களை பத்திங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு கெக்க பக்கன்னு சிரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். எத்தனையோ இளைஞர்கள் இவன் பின்னால் செல்கிற அவல நிலையை பார்க்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நியாயமாய் சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு இஸ்லாமிய பெண் கண்டிப்பா தமிழ்நாட்டை சார்ந்தவதான், ஏதோ ஒரு ஜமாத்தை சார்ந்தவளாக இருப்பாள். இது மாதிரி தௌஹீது கொள்கையை பின்பற்றுகிற அல்லது தௌஹீது ஜமாத்தில இருக்கிற ஒருவர் பேட்டி கொடுத்தால் நாம் சும்மா விட்டுருப்போமா? யாரு, அவங்க பின்னணி என்ன, யாருடைய உறவினர், அவ்வளவு அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கும். எங்கள் மஹல்லா என்கிறார்கள், எங்களுடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்கிறார்கள். ஆனால் இது மாதிரி ஒன்னு ரெண்டு அல்ல, கிறுக்கு பிடிச்சு போய் முத்தி போய் எனக்கு என் புருஷனை விட அவனும் தான் பிடிக்கும், இது என் புருஷனுக்கே தெரியும். அப்ப புருஷன் எவ்வளவு மானங்கிட்டவரா இருப்பார் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறோம். நீ 13 மணி நேரம் நோன்பு இருந்து பிரயோஜனம் இல்லை, கால் கடுக்க தொழுது பிரயோஜனம் இல்லை, நன்மைகளோடு தீமைகள் கலந்து விட்டால் அவ்வளவுதான். மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். யாரெல்லாம் இப்படி நன்மைகளோடு தீமைகளை கலக்க பார்க்கிறார்களா அவர்களை ஏகத்துவத்தின் பால், அல்லாஹுவின் தூதரின் கொள்கையின் பால் மீட்டெடுக்க கடமைப்பட்டிருக்கிறார். யாரையும் அவர்கள் அறியாமலா தெரியாமலா அல்லது தெரிந்தோ செய்தாலும் இறை வார்த்தையின் மூலம், இறை தூதரின் வாழ்க்கையின் மூலம் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், அழகான சம்பவம். அல்லாஹுவின் தூதர் காலத்திலே நன்மையோடு தீமையை கலக்க பார்க்கிற ஒரு சம்பவம் அரங்கேறுகிறது. நபிகளார் எப்படியெல்லாம் அதை வழிநடத்துகிறார்கள் என்று பாருங்கள். அபு மர்சத் என்கிற ஒரு நபி தோழர், அபு மர்சத், இவர் மக்காவில் இருக்கிற பொழுது காஃபிராக இருக்கிறார். பிறகு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார். அவ்வாறு வருகிற பொழுது இஸ்லாத்தை ஏற்கிறார், உளமாற உள்ளத்திலே பதிய வைக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒரு வேலை கொடுக்கிறாங்க. சமகால இளைஞர்கள், இளைஞர் பெண்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி மிக அழுத்தமான வாழ்க்கை பாடம். நன்மைகளோடு தீமைகளை யாரெல்லாம் கலக்க பார்க்கிறார்களோ அவர்களை நபி வழி நடத்திய செதுக்கிய பாடம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு வர்க்கு கொடுக்கறாங்க, மக்காவிற்கு நீ போக வேண்டும், அங்க இஸ்லாமிய கைதிகள் சிலரை எதிரிகள் பிடித்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு வேலையை கொடுக்கறாங்க. இவருக்கு உள்ளத்துல பக்கு பக்குன்னு அடிக்குது. மக்காவுக்கு போகணும்னு சொல்லும் போது மூஞ்சப்படி மாறி, என்ன பிரச்சனை அவரை சொல்லுகிறார். மக்காவில் நான் காஃபிரா இருக்கிற பொழுது எனக்கு அனாக் அப்படின்ற பேர்ல ஒரு காதலி உண்டு. நான் அந்த முசீபத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவ வேண்டாம், அவ லவ் வேண்டாம், காதல் வேண்டாம், இஸ்லாம் தான் வேண்டும் என்று மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு மீண்டும் என்னை மக்காவிற்கு அனுப்புகிறார்கள். இவன் எனக்கு பயமா இருக்குது, அந்த முசீபத்தை பார்த்திடக்கூடாது. அல்லாஹ் அப்படித்தான் சோதிப்பான். நாம் எதில் உறுதியா இருக்கிறோமோ அதைத்தான் அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி காட்டுவான். இது இறைவன் சோதிப்பதில் நமக்கு கொடுக்கிற ஒரு உச்சபட்ச சோதனை. மக்காவிற்கு வருகிறார், மதீனாவில் இருந்து புறப்பட்டு மக்காவிற்கு வருகிறார். அந்த கைதியை பார்த்து விட்டார், அவர் விலங்குகளை உடைத்து விட்டார். அந்த கைதியை அப்படியே தூக்கியவாறு, கொஞ்சம் விலங்க உடைக்க முடியல, உடனே அவரை பிடிச்சி எப்படியாவது ரசூலுல்லாஹ் பொறுப்பு கொடுத்துட்டாங்க, செஞ்சே ஆகணும். அந்த கைதியை தன் கைவசம் பெற்றுக்கொண்டு திரும்பலாம் என்று நினைக்கிற பொழுது எந்த முசீபத்தை அந்த ஷைத்தானை பார்க்க கூடாது என்று நினைத்தாரோ அந்த அனாக்
காதலி இவர் கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இருட்டா இருக்குது. அந்த அம்மா அந்த அனாக் பார்க்கிறார். ஃபகாலத் மர்சத், பார்த்தா மர்சத் மாதிரி தெரியுதா? மர்சத் தானா? அவர் பேர் அபு மர்சத். இவர் சொல்லுகிறார் ஃபகுல்து மர்சத், ஆம் நான் மர்சத் தான். ஃபகாலத் மர்ஹபா வ அஹ்லன் வ அஹலும், ஓ வரவே வெல்கம், நல்வரவாகட்டும், ரொம்ப ஹாப்பி எனக்கு. சொல்லாம ஓடி போயிட்டேன். நீண்ட நாளுக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். சந்திக்கும் பொழுது அந்த நபி தோழருக்கு அவர் கொடுக்கிற விருந்தை பாருங்கள். ஃபபித் இந்தனல் லைலா, வா நைட்டு தங்கிட்டு போலாம், வீட்டுல யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், இரவு தங்கிவிட்டு செல்லலாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் தூதர் நடத்துகிற பாடத்தை பாருங்கள். சிறிது நாள் தான் ஆகிறது. முன்னாள் காதலி இரவு வா என்று அழைக்கிறாள், ஒரு கன்னி பெண் அழைக்கிறாள். அவர் சொல்லுகிறார் குல்து, நான் சொன்னேன், யா அனாக், அனாக்கே, ஹர்ரம் அல்லாஹு ஸினா, அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான். எங்க கூப்பிடுற? இவ்வளவு நாள் எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்ப நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. பிறகு அவளுக்கு கடுப்பாயிருது. கைதியை பிடிக்க வந்த மரிசத அவளை போட்டு கொடுக்கிறாள். எதிரிகளை இங்க வாங்க, நீங்க கட்டி வச்சிருந்த கைதியை ஒருத்தன் பிடிச்சிட்டு போறேன் வந்திருக்கிறான் அப்படின்ன உடனே எதிரி கூட்டம் எல்லாம் ஓடி வருகிறேன், துரத்தி வருகிறார்கள். இவரை எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோம்னு மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு சரி என்னதான் இருந்தாலும் முன்னாள் காதலி அல்லாஹுவின் தூதரிடம் ஒரு பெர்மிஷன், ஒரு அனுமதி கேட்டு பார்ப்போம் என்று நபிகளாரிடத்திலே வருகிறார். ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரிடம் வந்தேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, மக்காவிற்கு சென்றேன், முன்னாள் காதலியை பார்த்தேன். அனாக் என்று எனக்கு ஒரு காதலி உண்டு, அவள் வா என்று அழைத்தால் நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி விட்டேன். யா ரசூலல்லாஹ், அன்கிகா அனாக், நான் விபச்சாரம் செய்யல, ஆனா அனாக்க கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்ப அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அப்படியே சற்று நேரம் அமைதியாக இருக்கிறார்கள். இவருக்காகவே திருக்குரானில் வசனம் இறங்குகிறது. 24வது அத்தியாயம் 3வது வசனம் அல்லாஹ் இறக்குகிறான். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானிஹா அவ் முஷ்ரிகா, ஒரு இணை கற்பிக்கிற ஆண் ஒரு இணை கற்பிக்கிற பெண்ணையோ விபச்சாரியையோ தவிர திருமணம் முடிக்க மாட்டான். ஒரு இணை கற்பிக்கிற பெண் ஒரு இணை கற்பிக்கிற ஆணையோ விபச்சாரம் செய்தவனையோ தவிர திருமணம் முடிக்க மாட்டார். வஹுர்ரிம ذلك على المؤمنين, முஃமின்களுக்கு இதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. உடனே அடுத்த நாளை புறப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, இத போய் நான் அனாக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், நீ எனக்கு ஹராம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். வருகிறார். அனாக்கே, நீ இஸ்லாத்திற்கு வந்தால் நீ ஹலால், இல்லாவிட்டால் நீ ஹராம். நான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்றா அவ, நீ எனக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்டு வருகிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை பாடம் என்று பாருங்கள். மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீ எப்படி வாழ்கிறாய்? யாரை பார்த்தாலும் தற்குறின்னு விமர்சிக்கிறதா, அணில் குஞ்சு கூட்டம்னு விமர்சிக்கிறதுலயோ பிரயோஜனமே கிடையாது. அவன் எதில் தடுமாறி போகிறானா? சினிமாவில் சீரழிந்து போகிறானா? விபச்சாரம் செய்கிற காரியத்தில மூழ்குகிறானா? கூத்தாடிக்கு பின்னால் செல்கிறானா? அல்லது அவனை வழிகெடுக்க செய்கிற காரியம் என்ன? அதை பார்த்து அன்னலாரின் வாழ்க்கையில் அவனுக்கு பாடம் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்துகிற பொழுதுதான் நன்மைகள் தீமைகளோடு கலக்கப்படாமல் மிக சிறப்பாய் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ முடியும். இறுதியாய் ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். நபிகளார் காலத்தில் இஸ்லாத்திற்காக இறைவனுக்காக வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கிற ஒரு தம்பதியினர் தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நன்மைகள் தீமைகளோடு கலக்கப்படக்கூடாது, இஸ்லாத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எப்படி வாழ முடியும்? என்னுடைய உள்ளத்தில் உலக ஆசைகளை விட, நான் நேசிக்கிற ஒரு நபரை விட, நான் விரும்புகிற ஒரு பொருளை விட அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் தான் எனக்கு
உச்சபட்சத்தில் இருக்க வேண்டும் என்று யார் முடிவெடுக்கிறாரா அவர் உண்மையில் கண்டிப்பாய் சொர்க்கத்திற்குரியவராகத்தான் இருப்பார். அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்தில் நடைபெற்ற உஹது யுத்தக்களம் ரொம்ப கடுமையான ஒரு போர். இந்த உஹது போரிலே நபி கொல்லப்படுகிறார் என்கிற செய்தி காட்டு தீயாய் பரவுகிறது. ரசூலுல்லாவை கொன்னுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட ஹந்தலா அப்படின்ற ஒரு நபி தோழர் போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பெர்மிஷன் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, போர்க்களத்துக்கு நான் வர்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமணமாகி குறைந்த நாட்கள் தான் ஆகிறது, நீங்கள் வர வேண்டாம். இந்த மாதிரி சில பேருக்கு அனுமதி உண்டு. ரொம்ப கடன் சுமையில் இருக்கிறார்கள், ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க, அல்லது கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் புது மனைவியாய் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அனுமதி இல்லை, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவர் அன்று இரவு தன் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு அதிகாலை நேரத்தை அடைகிறார். திடீரென்று ஊர் முழுக்க காட்டு தீ பரவுகிறது, அல்லாஹ்வின் தூதரை கொன்று விட்டார்கள் என்று வேகமாய் மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு கிளம்புகிறார். போருக்கு வருகிறார். போர்க்களத்தில் வீரியமா போர் செஞ்சு கடுமையான முறையில் கொல்லப்படுகிறார். முஸ்னத் அகமதிலே பார்க்கிறோம், அவர் உடலிலே நெஞ்சு பகுதிகள் எல்லாம் கிழிக்கப்படுகிற அளவிற்கு எதிரிகள் அவரை சூறையாடி விட்டார்கள். கடுமையான முறையில் உடல் சேதப்படுத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அப்படியே போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு ஜனாசாவாய் பார்த்து விட்டே வருகிறார்கள். அப்ப இவருடைய ஜனாசா ஹன்சலா அருகிலே வந்து நின்று நீண்ட நேரம் அப்படியே நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் நின்றுவிட்டு நபி தோழர்களிடம் கேட்கிறார்கள், இவர் ஹந்தலா, இவரை சுற்றி ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடைபெறுவதை பார்க்கிறேன். நபி தோழர்கள் கேட்கிறார்கள், என்ன சம்பவம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன சாஹிபுக்கும், உங்கள் தோழர் ஹந்தலாவை சுற்றி ஏராளமான வானவர்கள் நிற்கிறார்கள். துகசிலுகுல் மலாயிகா, சொர்க்க நீரால் தண்ணீரால் அவர் ஜனாசாவை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு போங்க, போர்க்களத்திற்கு வருவதற்கு முன்பு இவர் என்ன நிலையில் இருந்தார், எப்படி இருந்தார் கேட்டுவிட்டு வாருங்கள் என்று சில தோழர்களை அனுப்புறாங்க. வீட்டுக்கு போனவன அந்த அம்மாட்ட தகவல் சொல்லப்படுது, புருஷன் இறந்துட்டாரு, கொல்லப்பட்டுட்டாரு. ஆனா ஒரு முக்கியமான மேட்ரு, அவரை சுற்றி வானவர்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்களாம். ரசூலுல்லாஹ் கேட்டு வர சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா, அந்த மனைவி சொன்னார், வஹுவ ஜுனுபுன் லம்மா சமியல் ஹாயா, இரவு என்னோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார், நபி கொல்லப்பட்டார் என்று தெரிந்த மாத்திரத்தில் குளிக்க கூட இல்லை, போருக்கு வந்து விட்டார். நேர தகவல் வந்து சொல்லப்படுகிறது, குளிப்பு கடமையான நிலையிலே போருக்கு வந்தாராம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதாலிக் கஸலத்துல் மலாயிகா, வானவர்கள் இதற்காகத்தான் இவரை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். இவருடைய தியாகத்தை மெச்சுகிற வகையில் அல்லாஹ்வே வானவர்களை அனுப்பி, நீ அந்த சுத்தத்தை கூட செய்வதற்கு நேரம் கொடுக்காமல் இறைவனுக்காக ஓடி வந்ததால் நான் உன்னை சுத்தப்படுத்துகிறேன், சொர்க்க நீரால் சுத்தப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் செய்த ஏற்பாடு. எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள். புதுசா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ரசூலுல்லாஹ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இறை தூதருக்காக வாழ்வேன், இறைவனுக்காக வாழ்வேன். இப்படி ஒரு இளைஞரா, ஒரு பெரியவரா, ஒரு பெண்ணா, ஒரு இஸ்லாமிய சகோதரியா தன் வாழ்க்கையை செதுக்குகிற பொழுது தீமைகளை நன்மைகளோடு கலக்கவே மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் நபிகளார் பார்த்த அந்த உருவத்தில் பாதி அழகு பாதி அசுத்தம், அந்த பட்டியலில் நாம் வந்துவிடக் கூடாது. முழுமையாய் பேரழகுதான், அசுத்தமே இல்லை, கலக்கவில்லை என்கிற பட்டியலிலே வருவதற்கு அல்லாஹ் பேருதவி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.